வணக்கம். நான் இந்தியப்பெண்ணை பாரதி பேசுகின்றேன். அனைத்து நட்சத்திரக்காரர்களும் வழிபடுவதற்கு ஏற்ற ஒரு சிறந்த கோவில்களை வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக நான் கூறிக்கொண்டு செல்கின்றேன். வெகு தொலைவில் இருந்தால் அதற்காக நீங்கள் இப்பொழுது உடனடியாக போக வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்லவில்லை. எப்பொழுதாவது மனதில் போட்டு வைத்து எழுதி வைத்து கொண்டீர்களானால் எப்பொழுதாவது வாழ்க்கையில் உங்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைத்தால் அந்தந்த நட்சத்திரத்துக்குரியவர்கள் இந்த கோயிலுக்கு சென்றால் நல்லது என்று நான் இவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக கூறுகின்றேன். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சீர்காழி என்ற இடத்தில் சட்டைநாத சுவாமி கோவில் என்று இருக்கின்றது. அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழியில் உள்ளது. சட்டைநாத சுவாமியினுடைய திருக்கோயில் அங்கு இருக்கின்றது. இந்த தலத்தில் தான் திருஞான சம்பந்தர் அவதரித்தார். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த தலத்துக்கு வந்து இறைவனை வழிபட குழந்தை செல்வம் உள்பட சகலவிதமான வாக்கியங்களும் ஏற்படும் என்பது ஐதீகமாக இருக்கின்றது. இறைவனுடைய பெயர் சட்டைநாதர், பிரம்மபுரீஸ்வரர், தோணீஸ்வரர், தோணியப்பர் என்றும் கூறப்படுகின்றது. இறைவியினுடைய பெயர் பெரிய நாயகி, திருநிலை நாயகி என்றும் கூறப்படுகின்றது. அதற்கடுத்ததாக பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பிரம்மபுரீஸ்வரர் கோயில் திருக்குவளை என்ற இடத்தில் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளையில் அமைந்துள்ளது. 7 விடங்க தலங்களில் ஒன்றான இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயில் நவக்கிரக தோஷங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தலத்துக்கு வந்து வணங்கி செல்வது மிக நன்மையை தருவதாகவும் இருக்கின்றது. அதே சமயத்தில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இது மிகச்சிறந்த இடமாக இருக்கின்றது. இறைவனுடைய பெயர் பிரம்மபுரீஸ்வரர், இறைவியின் பெயர் வண்டையர் பூங்குழலம்மை அப்படின்னு சொல்லப்படுகின்றது. வண்டமர் பூங்குழலம்மை என்று கூறப்படுகின்றது. அதற்கு அடுத்ததாக அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் நாச்சியார் கோவில் என்ற கோவில் கும்பகோணத்துக்கு அருகில் அமைந்துள்ளது. இந்த திருமறையூர் நம்பி கோயில். அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் இங்கு வந்து வழிபட நல்ல பலன்கள் கைகூடும். வஞ்சுளவள்ளி சீனிவாச பெருமாளை மனம் செய்து கொண்ட தலம் இது ஆதலால் திருமண வரம் அருளும் தலமாக இது இருக்கின்றது. வெகுநாள் திருமணம் தள்ளி போனவர்களுக்கு இது சிறந்த இடமாக இருக்கின்றது. இங்கு வந்தால் உடனே திருமணம் கைகூடுகிறது என்பது ஒரு ஐதீகமாக இருக்கின்றது. அதே சமயத்தில் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இது மிகச் சிறந்த தலமாக இருக்கின்றது. இறைவனுடைய பெயர் ஸ்ரீனிவாச பெருமாள், இறைவியின் பெயர் வஞ்சுளவள்ளி ஆகும். அதற்கு அடுத்ததாக உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் கரவீரம் என்ற இடத்தில் கரவீரநாதர் கோவில் என்ற இடத்தில், அதாவது திருவாரூரில் ஐயம்பேட்டை அருகில் இருக்கின்ற கரவீரம் எனப்படும் கரையபுரத்தில் இவர் அருள் புரிகின்றார். இந்த கரவீரநாதர் இந்த தலத்தில் உள்ள கௌதம முனிவரின் ஜீவ சமாதியில் அமாவாசை அன்று வணங்கி பின் கரவீரநாதரை வழிபட திருமணத்தில் இருந்த தடைகள் நீங்கி உடனே திருமணம் நிச்சயமாகும் என்பது நம்பிக்கை. மற்றும் சகல விதமான வாக்கியங்களும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு வழங்குவதாக இந்த இடம் அமைந்துள்ளது. இறைவனுடைய பெயர் கரவீரநாதர் பிரம்மபுரீஸ்வரர், இறைவியின் பெயர் பிரித்தியட்ச மின்னம்மை என்று கூறப்படுகின்றது. அதற்கு அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் கோமல் என்ற ஒரு கிராமம் நாகப்பட்டினத்துக்கு அருகே உள்ளது. அந்த கோயிலின் பெயர் கிருபா கூபாரேஸ்வரர் கோயில் என்று கூறப்படுகின்றது. இறைவன் கிருபா கூபேரேஸ்வரருடன் அன்னை அன்னபூரணியும் அருள் புரியும் திருத்தலம் இது. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் பிரச்சனைகள் தீர இந்த தலத்திற்கு சென்று அப்பனையும் அம்மையும் வழிபட்டு வர சகல செல்வங்களும் கிடைப்பதாக இருக்கின்றது. இறைவனின் பெயர் கிருபா கூபேரேஸ்வரர் என்றும் இறைவியின் பெயர் அன்னபூரணி என்றும் கூறப்படுகின்றது. அதே சமயத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்கள், சுவாதி நட்சத்திரத்தை உடையவர்கள் மகாலிங்க சுவாமி கோயில் என்ற கோயில் திருவிடைமருதூர் என்ற இடத்தில் இருக்கின்றது. அதாவது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தலமாக இந்த திருவிடைமருதூரில் அமைந்துள்ள மகாலிங்க சுவாமி கோயில் உமையம்மை அகத்திய முனிவருக்கு காட்சி கொடுத்து அவருக்காக தவமிருந்த தலமாக இது இருக்கின்றது. இந்த வழிபாடு செய்வது உங்களுக்கு நிறைய தொழில் பெறுவதாக இருக்கின்றது. இந்த இடத்தில் சென்று நீங்கள் வழிபட்டால் உங்களுடைய தொழில் பெருகுவதாக இருக்கின்றது. அதாவது சுவாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டுமல்லாமல் ஒரு வாழ்க்கையில் தொழிலில் மேம்பட்டு விளங்க வேண்டுமென்றால், தொழில் மேம்பட வேண்டுமென்றால் இந்த மகாலிங்க சுவாமி கோயில் திருவிடைமருதூரில் சென்று தரிசித்து விட்டு வந்தால் அவர்களுக்கு தொழில் பெருகுவதாக இருக்கின்றது. அதே சமயத்தில் அவர்களுக்கு உடல் உபாதைகள் நீங்குவதாக இருக்கின்றது. அதே சமயத்தில் அவர்களுக்கு மனம் தெளிவடைவதாக இருக்கின்றது. அந்த இறைவனுடைய பெயர் மகாலிங்க சுவாமியாகும், இறைவியின் பெயர் உமையம்மை ஆகும். அதற்கு அடுத்ததாக பார்க்கும் பொழுது பூரம் நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் தலைச்சங்காடு என்ற ஒரு இடத்தில் தட்சிணபுரீஸ்வரர் கோயில் என்று இருக்கின்றது. தலைச்சங்காடு என்ற இடத்தில் தட்சிணபுரீஸ்வரர் என்ற கோவில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில்
இந்த தலைச்சங்காடு எனும் கிராமத்தில் உள்ளது. தட்சிணபுரீஸ்வரர் கோயில். இங்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட்டால் அவர்களுடைய கஷ்டங்கள் நீங்குவதாகவும் பரிபூர்ண வாழ்வு கிட்டும் என்பது மிகுந்த நம்பிக்கையாக இருக்கின்றது. அந்த இறைவனின் பெயர் தட்சிணபுரீஸ்வரர், இறைவியின் பெயர் அகிலாண்டேஸ்வரி. அதற்கடுத்ததாக பூசம் நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு திருச்சேரை என்ற இடத்தில் சாரபரமேஸ்வரர் திருக்கோயில் என்ற கோவிலில் உங்களுக்கு பூசம் நட்சத்திரக்காரர்கள் பிறந்தவர்கள் இந்த தலத்தில் பிரார்த்தித்து கொண்டால் கடன், பிணி ஆகியவை தீரும் என்று அனைவரும் நம்புகிறார்கள். இந்த இறைவனின் பெயர் அருள்மிகு செந்நெறியப்பர், சாரபரமேஸ்வரர். அதுக்கப்புறம் இறைவியின் பெயர் ஞானவள்ளி, ஞானாம்பிகை என்று கூறப்படுகின்றது. மகம் நட்சத்திரக்காரர்கள் திருவெண்காடு என்ற இடத்தில், அதாவது நாகப்பட்டினத்தில் திருவெண்காடு என்ற இடத்தில் இருக்கின்ற ஸ்வேதாரண்யேஸ்வரர் என்ற கோவில் இருக்கின்றது. சீர்காழி வட்டத்தில் திருவெண்காடு எனும் கிராமத்தில் அமைந்திருக்கின்ற இந்த ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோயிலில் இந்த மக நட்சத்திரக்காரர்கள் சென்றால் அவர்களுக்கு கல்வி மற்றும் தொழில் மற்றும் பல விஷயங்கள் அவர்களுக்கு மேம்படுவதாக இருக்கின்றது. இது அதே சமயத்தில் புத பகவானின் சந்நிதியாக இருக்கின்றது. மிகுந்த அதாவது புத பகவான் கன்னி ராசிக்காரர்கள் கூட இது சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கும் கூட இந்த இடம் சிறப்பாக இருக்கும் என்று கூறப்படுகின்றது. இந்த தலத்தில் வழிபட்டால் துயரம் நீங்கி மகிழ்ச்சி பெருகும் என்பது அது நம்பிக்கையாக இருக்கின்றது. இங்கு இருக்கின்ற இறைவர் ஸ்வேதாரண்யேஸ்வரர் என்றும் இறைவியின் பெயர் பிரம்ம வித்யாம்பிகை என்றும் கூறப்படுகின்றது. அதற்கடுத்ததாக விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அதாவது கபிஸ்தலம் என்ற இடத்தில் கஜேந்திர வரத பெருமாள் கோயில் என்று இருக்கின்றது. 108 திவ்ய தலங்களில் ஒன்று இந்த கபிஸ்தலத்தில் அமைந்துள்ள கஜேந்திர வரத பெருமாள் கோயிலாகும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இங்கு வந்து வழிபட செல்வ செழிப்பு ஏற்படுவதாக இருக்கின்றது, பகை மறைவதாக இருக்கின்றது. இறைவனின் பெயர் கஜேந்திர பெருமாளாகும், இறைவியின் பெயர் பொற்றாமரையாள் ஆகும். அதற்கடுத்ததாக ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் திருக்கண்ணமங்கை என்ற இடத்தில் பக்தவச்சல பெருமாள் கோயில் என்று இருக்கின்றது. குடவாசலில் இருக்கின்றது திருக்கண்ணமங்கை பக்தவச்சலம் பெருமாள் கோயில். திருமணத்தடை உள்ளவர்கள் இங்கு வந்து இந்த பெருமாளை பார்த்துவிட்டு தரிசித்துவிட்டு சென்றால் திருமணம் உடனே நடப்பதாக ஒரு ஐதீகமும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வழிபட்டால் மிகுந்த நல்ல பலன்கள் கிடைப்பதாக இருக்கின்றது. இந்த பெருமாளின் பெயர் பக்தவச்சல பெருமாள் என்றும் பத்தாவிர பெருமாள் என்றும் பத்ராவி பெருமாள் என்றும் அதே சமயத்தில் இறைவியின் பெயர் கண்ணமங்கை நாயகி ஆகும். அடுத்தது கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இங்கு அதாவது கஞ்சா நகரம் என்கின்ற இடத்தில் காந்த சுந்தரேஸ்வரர் கோயில் என்று கோயில் இருக்கின்றது. அதாவது மயிலாடுதுறைக்கு அருகே இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உரியவர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தின் அன்று அதே சமயத்திலோ அல்லது பிரதோஷ தினத்திலோ இந்த கஞ்சா நகரம் காத்திர சுந்தரேஸ்வரரை வழிபட்டால் அனைத்து தோஷங்களும் விலகி வாழ்வில் சுபிட்சம் கிடைப்பதாக இருக்கின்றது. இறைவனினுடைய பெயர் காத்திர சுந்தரேஸ்வரர், இறைவியின் பெயர் துங்கபாவஸ்தானம்பிகை என்று கூறப்படுகின்றது. அதற்கடுத்ததாக மிருகசீரிடம் என்ற அந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த எண்கண் முருகன் அப்படின்ற ஒரு இடத்துல திருவாரூர் மாவட்டத்தில் எண்கண் என்ற இடத்தில் இருக்கின்றது இந்த பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம். புகழ்பெற்ற இந்த சிவாலயத்தில் இருக்கின்ற சுப்பிரமணிய சுவாமியை மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்கள் இங்கு வந்து வழிபட்டால் எல்லா விதமான தோஷங்களும் அவர்களுக்கு நீங்கி வாழ்வில் நல்ல வளமும் சூழ்வதாக இருக்கின்றது. ஒரு ரொம்ப நாள் இருக்கின்ற கடைபிடிக்கப்படுகின்ற ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது. இறைவனுடைய பெயர் பிரம்மபுரீஸ்வரர் என்றும் இறைவியின் பெயர் பெரிய நாயகி ஆகும். அதற்கடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் அதாவது திருப்புரம்பியம் என்ற இடத்தில் சாட்சிநாதேஸ்வரர் கோவில் என்ற கோவில் கும்பகோணம் அருகே அமைந்துள்ளது. இந்த சாட்சிநாதேஸ்வரர் கோவில் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க மக்கள் இந்த சாட்சிநாதேஸ்வரரை வழிபட்டு செல்கிறார்கள். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இங்கு வழிபட வழக்குகளில் வெற்றி கிட்டும், தொல்லைகள் தீரும். அதே சமயத்தில் இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு
திருமணம் ஆகும் பிரச்சனைகள் இருந்தாலும், திருமணத்தில் சில இதுகள் இருந்தாலும் இந்த இடத்தில் வந்தால் அவர்களுக்கு திருமணம் நடப்பதாகவும் ஐதீகம் இருக்கின்றது. இறைவனுடைய பெயர் சாட்சிநாதேஸ்வரர் புன்னைவனநாதர் என்றும், இறைவியின் பெயர் கருப்பண்ண சோல்வி என்றும் கூறப்படுகின்றது. கருப்பண்ண சொல்வி என்று கூறப்படுகின்றது. அதுக்கடுத்ததாக உத்திரட்டாதி மதங்கீஸ்வரர் என்ற கோவில் திருநாங்கூர் என்ற இடத்தில் நாகப்பட்டினத்தில் இருக்கின்றது. இந்த மதங்கீஸ்வரர் கோயில் இங்கு வைகாசி மாதத்தில் நடைபெறுவதாக இருக்கின்றது. இங்கு திருமண வைபவத்தில் கலந்து கொண்டு வேண்டுதல் செய்ய இங்கு திருமண தடை நீங்குவதாக இருக்கின்றது. இறைவனுடைய பெயர் மதங்கீஸ்வரர், இறைவியுடன் பெயர் மாதங்கீஸ்வரி என்று கூறப்படுகின்றது. அதற்கடுத்ததாக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லாடை என்ற இடத்தில் அக்னிபுரீஸ்வரர் கோவிலில் மயிலாடுதுறை அருகே அமைந்துள்ள இந்த ஊரில், அதாவது நெய்தலாடை எனப்படும் நல்லாடை இங்குதான் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய அந்த அக்னீஸ்வரர் கோயில் இருக்கின்றது. இந்த திருமண தடை நீங்குவதோடு அல்லாமல் இந்த இடத்தில் குழந்தை பாக்கியம் பெறவும் இந்த தலம் வைக்க உங்களுக்கு ஒரு பரிகார தலமாக அது இருக்கின்றது. இறைவனுடைய பெயர் அக்னீஸ்வரர், இறைவியின் பெயர் சுந்தர நாயகியாக இருக்கின்றது. அதுக்கு அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் செங்காலிபுரம் என்ற இடத்தில் சோழீஸ்வரர் கோயில் என்ற கோவில் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கின்றது. இந்த சோழீஸ்வரர் திருக்கோயில் இந்த தலத்தினுடைய சிவன் பஞ்சமுகம் கொண்டவராக இருக்கின்றார். ராஜேந்திர சோழீஸ்வரரை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட்டால் தோஷங்கள் அனைத்தும் விலகும் என்றும் செல்வ செழிப்பு ஏற்படும் என்றும் கூறப்படுகின்றது. இறைவனுடைய பெயர் ஸ்ரீ சோழீஸ்வரர் என்றும், இறைவனுடைய பெயர் ஒப்பில்லா மணியம்மை ஸ்ரீ நிஸ்துலாம்பிகை என்று கூறப்படுகின்றது. அதற்கடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இலுப்பைப்பட்டு என்ற இடத்தில் நீலகண்டேஸ்வரர் கோயில் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தலம் மயிலாடுதுறையின் அருகே உள்ள இந்த இலுப்பைப்பட்டு என்ற இடத்தில் இந்த நீலகண்டேஸ்வரர் கோயில் இருக்கின்றது. இங்கு வழிபட்டால் அனைத்து தோஷங்களும் விலகி அவர்களுக்கு எல்லா விதமான வளமும் வாழ்க்கையில் செல்வமும் ஏற்படும் என்பது நம்பிக்கையாக இருக்கின்றது. இறைவனுடைய பெயர் நீலகண்டேஸ்வரர் படிக்கரைநாதர் என்றும் கூறப்படுகின்றது. இறைவனுடைய பெயர் அமிர்த கரவல்லி என்றும் மங்கள நாயகி என்றும் கூறப்படுகின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் புஷ்பனேஸ்வரர் கோயில் என்று திருபூந்துருத்தி என்ற இடத்தில் திருவையாறு அருகே இருக்கின்ற ஒரு கிராமம் பெயர்தான் அந்த திருபுந்துருத்தி என்பது. அந்த இடத்தில் புவனேஸ்வரர் கோயில் இருக்கின்றது. அவரை இந்த காசியப்ப முனிவர் இந்த தலத்தில் உள்ள கிணற்றில் கங்கை நதியை வரவழைத்து புஷ்யவனநாதரை வழிபட்டு செய்த இந்த புண்ணிய தலமாக இது இருக்கின்றது. இந்த புஷ்பவனநாதரை வழிபட்டால் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும். காசியப்ப முனிவர் இந்த தலத்தில் உள்ள கிணற்றில் கங்கை நதியை வரவழைத்து புஷ்பவனநாதரை வழிபாடு செய்த புண்ணிய தலமாக இது இருக்கின்றது. அதோடு இவர்களுக்கு இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இங்கு சென்று வழிபட்டால் எல்லா விதமான நலன்களும் அவர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படும் என்று கூறப்படுகின்றது. புஷ்யவனநாதர் இறைவியின் பெயர் சௌந்தர்ய நாயகி, அழகால் அமர்ந்த நாயகி என்றும் கூறப்படுகின்றது. அதற்கப்புறமாக உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்னம்பூர் என்ற இடத்தில் எழுந்தரிநாதேஸ்வரர் கோயில் என்று இருக்கின்றது. அந்த சூரிய பகவான் ஆற்றல் பெறுவதற்காகவே வேண்டிக் கொண்ட தலம் இது. அதாவது சூரிய பகவான் ஆற்றல் பெறுவதற்காக வேண்டிக் கொண்ட தலம் இது. அதாவது ஐராவதம் தன் சாபம் நீங்க பெற்ற தலமும் இது. இங்கு வழிபட நவகிரகங்கள் தொடர்பான தோஷங்கள் நீங்கும் மற்றும் சூரிய தோஷம் உள்ளவர்கள் தலத்துக்கு சென்றாலும் நல்லது. அதே சமயத்தில் சூரியனை அதிபதியாக கொண்டவர்கள் சென்றாலும் நல்லது. இறைவனுடைய பெயர் எழுந்தரிநாதேஸ்வரர் என்றும் அட்சரபுரீஸ்வரர் என்றும் கூறப்படுகின்றது. அதே சமயத்தில் இறைவனுடைய பெயர் பூங்குழல் அம்மை என்று கூறப்படுகின்றது. கெட்டை நட்சத்திரக்காரர்கள் வழுவூர் என்ற இடத்தில் வீரட்டானேஸ்வரர் கோயில் என்று நாகப்பட்டினத்துக்கு அருகில் வழுவூரில் இருக்கின்றது. இந்த வீரட்டானேஸ்வரர் கோயிலை சிவபெருமானின் அட்ட வீரட்டானை தலங்களுள் இது ஒன்று. அமாவாசை அன்று தீர்த்த குளத்தில் நீராடி இறைவனையும் அம்பிகையும் வழிபட்டால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பதும் ஐதீகமாக இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இங்கு சென்று வழிபட்டால் எல்லாவித நலன்களும் அமையும் என்றும் கூறப்படுகின்றது. இறைவனுடைய பெயர் விட்டானேஸ்வரர், இறைவியின் பெயர் இளங்கிளை நாயகி.
அடுத்ததாக உங்களுக்கு பூராடம் நட்சத்திரக்காரர்கள் கடுவெளி என்ற இடத்தில், அதாவது திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கின்றது பரமநாத சுவாமி என்பது கோயில். பரமநாத சுவாமி கோயிலில் கடுவெளி சித்தர் வழிபட்டு ஜீவசமாதி அடைந்த தலமாக இது இருக்கின்றது. இங்கு வழிபட குருவருளும் திருவருளும் கிட்டும் என்றும், கிரக தோஷங்கள் நீங்க முடியும் என்றும், கிரக நிலைகளை வலுப்படுத்திக் கொள்வதற்கும் வழிபட வேண்டிய தலமாக இந்த கடுவெளி என்பதும் பரமநாத சுவாமி கோயிலாக இது இருக்கின்றது. இந்த கடவுளின் பெயர், இறைவனின் பெயர் பரமநாத சுவாமி என்றும், இறைவியின் பெயர் பாலாம்பிகை என்றும் கூறப்படுகின்றது. அடுத்ததாக சித்திரை நட்சத்திரக்காரர்கள் திருவையாறு என்ற இடத்தில் ஐயாரப்பர் கோயில் என்று இருக்கின்றது. இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய முக்கிய தலமாக இந்த கோயில் இருக்கின்றது. இறைவன் அப்பர் பெருமானுக்கு கையிலையில் காட்சி அளித்த தலமாகவும் இது இருக்கின்றது. ஐயாரப்பரை தரிசித்து துன்பங்கள் எல்லாம் வாழ்க்கையில் நீங்குவதாகவும் பல நன்மைகள் ஏற்படுவதாகவும் இருக்கின்றது. இறைவனுடைய பெயர் சோதீஸ்வரர் என்றும் கூறப்படுகின்றது. இறைவனுடைய பெயர் அறம்பலத்த நாயகி என்றும் தர்ம சம்வர்த்தகி என்றும் கூறப்படுகின்றது. அதற்கடுத்ததாக சதயம் நட்சத்திரக்காரர்கள் திருப்புகலூர் என்ற இடத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அக்னிபுரீஸ்வரர் கோயில் இருக்கின்றது. அந்த இடத்தில் அக்னி பகவான் தவம் இருந்து இறைவனை வழிபட்ட புண்ணிய பூமி இது. இங்கு வழிபாடு செய்தால் நற்பலன்கள் கூடும், சொந்த வீடு கட்டும் யோகம் அமையும். அதோடு சதயம் நட்சத்திரக்காரர்கள் மட்டுமின்றி வீடு வேண்டும், வாகன வீடு வேண்டும் என்பவர்கள், நிலம் வேண்டும் என்பவர்கள் கூட இந்த கோவிலுக்கு சென்றால் அவர்கள் நினைத்தது நிறைவேறக்கூடும். இறைவன் பெயர் அக்னிபுரீஸ்வரர் என்றும், அதே சமயத்தில் அக்னி ஸ்ரீஸ்வரர் என்றும், மோனப்பிரான் என்றும், இறைவியின் பெயர் கருத்தாள் குழவி என்றும் கூறப்படுகின்றது. மூலம் நட்சத்திரக்காரர்கள் மயிலாடுதுறையில், அதாவது மயூரநாத சுவாமி கோயில் என்று இருக்கின்றது. தேவார பாடல் பெற்ற தலமாக இது இருக்கின்றது. அதே சமயத்தில் கோயிலில் இந்திரன், பிரம்மன், பிரகஸ்பதி, அகஸ்தியர், திலீபன், அதுக்கப்புறம் திக்பாலகர்கள் ஆகியோர் வழிபட்ட தலம் இதுவாக இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய இந்த இடத்தில் ஆரோக்கியமும் செல்வச் செழிப்பும் உண்டாகும் என்றும் கூறப்படுகின்றது. மூலம் நட்சத்திரக்காரர்களும் இங்கு வணங்குவது சிறப்பாக இருக்கும். இறைவனுடைய பெயர் அருள்மிகு மயூரநாதர் என்றும், இறைவியின் பெயர் அபயாம்பிகை ஆகும். அடுத்ததாக உங்களுக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமுலை வாயில் என்ற இடத்தில் மாசிலாமணி ஈஸ்வரர் கோயில் என்ற ஒரு கோயிலில் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தலம் சென்னைக்கு அருகில் தான் இருக்கின்றது. இந்த திருமலை வாயில் அமைந்துள்ள மாசிலாமணி ஈஸ்வரர் கோயில் பௌர்ணமி அன்று இந்த தல இறைவனை தரிசித்து வணங்கினால் வாழ்க்கையில் அனைத்து நலன்களும் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கின்றது. அதாவது திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் திருமுலை வாயில் என்பது சென்னைக்கு அருகே இருக்கின்றது. அங்கு மாசிலாமணி ஈஸ்வரர் கோயில் என்று இருக்கின்றது. அந்த இடத்தில் பௌர்ணமி நேரத்தில் சென்று இறைவனை வழிபட்டால், திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் சென்னைக்கு அருகே உள்ள திருமலை வாயில் என்ற இடத்தில் மாசிலாமணி ஈஸ்வரன் கோயில் என்று இருக்கின்றது. அது பௌர்ணமி அன்று இந்த இடத்தில் சென்று அந்த சிவனை வழிபட்டால் வாழ்க்கையில் அனைத்து நலன்களும் ஏற்படும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கின்றது. இந்த இறைவனின் பெயர் மாசிலாமணி ஈஸ்வரர் என்றும், இறைவியின் பெயர் கொடியிடை நாயகி அம்மன் என்றும் கூறப்படுகின்றது. சரஸ்வதி கோயில் கூத்தனூர் என்ற இடத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் பூந்தோட்டம் என்ற கிராமத்துக்கு அருகில் அமைந்துள்ளது. ஞானபீடம் என்று அழைக்கப்படுகின்றது. கூத்தனூர் சரஸ்வதி கோயிலாக இது இருக்கின்றது. கல்வி கடவுளான இந்த சரஸ்வதி தேவி இந்த தலத்தில் வெண்ணிற ஆடை அணிந்து வெண் தாமரையில் பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றாள். வலது கையின் கீழ் சின்முத்திரையும், இடது கையின் கீழ் புத்தகமும், மேல் வலது கையில் அட்சர மாலையும், இடது மேல் கையில் அமிர்த கலசமும் தாங்கி பக்தர்களுக்கு அருள் புரிகின்றாள் அன்னை சரஸ்வதி. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இங்கு சரஸ்வதியை வழிபட கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம். அதே சமயம் கல்வியில் சிறந்து விளங்க, தொழிலில் மேம்பட, வேலை கிடைக்க போன்ற விஷயங்களுக்கு சரஸ்வதி கோயில் கூத்தனூரில் உள்ள சரஸ்வதி கோயிலில் சென்று வழிபடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கிரே கலரில் இருந்தால் நீங்கள் பண்ண வேணாம், ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் சொல்லிட்டு இருந்தால் மட்டும் பண்ணால் போதும். தேங்க்யூ ஆல்.